வணக்கம். முக்குளத்து சொந்தங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணகுடி நகர செயலாளரும் ராதாபுரம் தொகுதி செயலாளருமான மாரிபாண்டியன் முதற்கண் வணக்கம். சொந்தங்களே, நம் முக்குளங்கள் அதிகமாக வாழும் இருக்கன்துறையில் 20க்கும் மேற்பட்ட கல்கோரிகளை வைத்து அந்த ஊரின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு பின்பு அதே முக்குளத்து சொந்தம் வாழும் வேப்பலாங்குளத்தில் புதிதாக கல்கோரி அனுமதி பெற்று கல்கோரிக்கு உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 500-700 ஏக்கரு கிட்ட அதை முள்வெளி போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஊடையில் குளம்லாம் இருக்குது. ஒரு 5 ஏக்கரில் ஒரு குளம் இருக்கான். ஊருக்கு தண்ணி அதில் கட்டி அங்கே அதுக்குள்ள இடங்கள் அதுக்குள்ள பாசன குளம். அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுக்கு தண்ணி குடிக்கும். அந்த குளத்துக்கு போகக்கூடிய பாதையும் முள்வெளி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த குளத்துக்கு தண்ணி வரக்கூடிய காலையும் முள்வெளி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த 500 ஏக்கருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த வேப்பலாங்குளத்து ஆட்கள் யாருமே 2 ஊரை சுற்றி போண்டியிருக்கு. அந்த பாதையை ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. இதனால் பெரிய அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த முக்குளத்தர்களுக்கு வாழ்வுரிமையும் அடையாளத்தையும் அழிக்கணும். இந்த முக்குளத்தர் அந்த ராதாபுரம் தொழிலும் தொடச்சி எரியணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கல்கோரியை ஒரு அரசியலோட முக்கிய பிரமுகர் தான் இந்த கல்கோரியை எடுத்திருக்காருன்னு சொல்லி இப்போ தான் கேள்விப்பட்டேன். அந்த அரசியல் பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டுமல்லாமல் சப்கலெக்டர்கிட்ட போய் எங்களுக்கு பாதை வேணும் குளத்துக்கு போகிறதுக்கு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அவர் மனு மேலே எந்த பர்சனும் எடுக்க மாட்டேக்காராம். தாசார் எடுக்க மாட்டேக்காராம். யாருமே அந்த மனு மேலே எந்த பர்சனும் எடுக்க மாட்டேங்காங்களாம். அந்த மக்கள் வீதியில் இறங்கி வீடியோ போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. அந்த முக்குளத்து சொந்தங்களை இப்படி பண்ணுனா யார் கேட்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முக்குளத்து சொந்தங்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம். இந்த பிஎம்டி பார்த்துக்கிட்டு இருக்காது. எங்ககிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. இதை கேள்விப்பட்டாலே எங்கள் முக்குளத்து சொந்தங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடந்தாலும் அந்த இடத்துக்கு இந்த பிஎம்டி சென்றும். இந்த பிஎம்டி சார்பாக நினைக்க நான் உங்களை எச்சரிக்கேன். எங்கள் முக்குளத்து சொந்தங்கள் இந்த ராதாபுரம் தொகுதியில் பாதிக்காங்க. ஏற்கனவே இருக்கந்தோற கருங்குளம், கோட்டையங்கருங்குளம், காக்கரை எல்லாத்தையும் ஓரளவுக்கு நெருக்கி முக்குள சொந்தங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கான்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வேப்பலாங்குளத்துக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். அதனால் தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர், நாங்கள் வல்கரா பேசணுன்னு கூட இல்லை, நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கோம். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே செயல்பட்டு அரசியல் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்படி பண்ணாங்கன்னா இந்த மதுமக்களை காப்பாற்றுறது யார் செய்வா? இந்த மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு போட்டாக்கு போஸ் கொடுக்கவும் இப்போ வேட்பாளர் கூட கூட வரவும் போகிறவுமா இருந்தாச்சுன்னா மக்கள் சேவை பண்ணுற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை ஈடுபடக்கூடிய அரசியல்வாதிகளுக்காண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் பின்வாங்கப்படாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்மையாகவும் இந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்த மாதிரி நினச்சி இந்த ராதாபுரம் மக்களில் வேப்பலாங்குளத்து மக்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு என்ன குறை இருக்குது, உங்களுக்கு யார் பாதையை அடைச்சி வச்சுருக்கான்னு உடனே ஆய்வு பண்ணணும். வட்டாட்சியர்கிட்ட கமெண்ட் கொடுத்தாச்சுன்னா வட்டாட்சியர் அந்த கமெண்ட்டை கண்டுக்கிட மாட்டேங்காங்க. தாசார்கிட்ட கொடுத்தாலும் கமெண்ட் கண்டுக்கிட மாட்டேங்காங்க. அப்போ இந்த மக்களுக்கு வழி தான் என்ன? கடைசியாக நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் இது மேலே ஒரு தீர்வு காம்பார்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நம்புதோம். இந்த பிஎம்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை மிகப்பெரிய ஒரு களப்போராளமாக ஆக்காமல் இது மேலே நடவடிக்கை எடுத்து உடனே ஆய்வு செஞ்சு அந்த அடைச்சி வச்சுருக்க பாதையை திறந்து விட்டு அந்த அங்கெல்லாம் வெடி வச்சாச்சுன்னா அந்த வீடுகள்லாம் குலுங்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி அந்த இருக்கந்துறையை மாரி எங்களை அந்த வேப்பலாங்குளத்தையும் ஆக்கி விட்றாங்கன்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுமாதிரி உடனே நடவடிக்கை எடுக்கணும். இப்போது எங்கள் தலைவர் சாத்தூரில் பிரச்சாரத்தில் இருக்கிறதுனால் இதை நாங்கள் பெரிய அளவில் கையில் எடுக்காமல் இருக்கின்றோம். ஆனால் இந்த எலெக்ஷன் டியூட்டி முடிஞ்ச உடனே இந்த வேப்பலாங்குளத்துக்கு எங்கள் தலைவர் வர இருக்கிறார். அதனை நேரில் காண இருக்கிறார். அதற்கு முன்பு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து விடுங்கள். இதனால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் செய்ய தூண்டாதீர்கள். நன்றி, வணக்கம்.